வீட்டில் இருக்கும் பொருள் வச்சு இப்படி ஈஸியாக செய்யுங்க மஸ்கோத் அல்வா. இதை செய்யறதுக்கு அதிகம் நெய் தேவையில்லை. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சு தான் இந்த ஹல்வா ஃபுல்லாக செய்து எடுத்துருக்குறோம். நல்லா 1 கிலோ அளவுக்கு இந்த ஹல்வா இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கணும். நான் எடுத்திருக்க இந்த கப்புடைய அளவு பார்த்திங்கன்னா 200 ml அளவுக்கு கப்பு உள்ள கப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து நல்லா பெரிய சைஸாக ஒரு தேங்காய் வந்து உடச்சி பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால். இப்போ இந்த தேங்காய் பால் 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற தேங்காய் கொஞ்சம் நல்லா நெத்துக்காயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நல்லா அதுலேருந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. கட்டிகள் இல்லாமல் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அல்வா செய்கிறதுக்கு நான் அடிகனமான பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இப்போ 200 ml கப்புலேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேரமலைஸ் ஆகி வரணும். கேரமல் ஆகி வந்தால் தான் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த அல்வாவுக்கு. அதனால நல்லா சுகர் வந்து கேரமல் ஆகட்டும். தேன் கலரில் வரணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கேரமல் ஆகிட்டுருக்குது. இது போல் நல்லா தேன் கலர் வந்தோடனே ஸ்டவ்வை வந்து இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. இப்போ நல்லா சூப்பராக சுகர் கேரமல் ஆயிடுச்சு. இப்போ நான் அதே கப்பில் சர்க்கரை எடுத்த கப்புலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக மட்டும் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு இது பண்ணணும். மேலே இல்லைன்னா தெரிக்குங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஃபுல்லாக முழுவதும் 1 கப் தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சர்க்கரை எடுத்த கப்பிலே 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு சுகர் கேரமல் பண்ண சேர்த்தேன். இப்போது 2 கப் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 3 கப் சேர்த்துனிங்கன்னா தான் இது வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இது போல் மெஷர்மெண்ட் கப்பு இல்லாட்டினா சின்னதாக டம்ளர் ஏதாவது கிண்ணம் இருந்தால் அளந்து சேர்த்து செய்யுங்க. கண்டிப்பாக அளந்து சேர்த்து செஞ்சிங்கன்னா மட்டும்தான் கரெக்டான அல்வா செய்து எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த சுகர் பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் வரணும். இது போல் நுரப்பொங்கி வந்து முடித்த உடனே நம்மளுக்கு 1 கம்பி பதம் வந்திருக்கும். பாருங்கள், இப்படி கையில் 2 விரலில் எடுத்து பார்க்கணும். கை வந்து சுடும். அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. இந்த டைமில் இப்படி 2 விரலில் எடுத்து லைட்டாக தொட்டு இது போல் செய்யும்போது 1 கம்பி போல் வரணும். இப்போ கரெக்டாக இருக்குது. 1 கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ மாவை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாவை சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இந்த மாவை உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது போல் சேர்த்துட்டு முழுவதும் சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காய் வரும். அடுப்பை வந்து இப்போ இந்த டைமில் ஹையில் வச்சுக்கோங்க. அப்போக்கப்போ ஹையில் வச்சுக்கோங்க, அப்போக்கப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காய் வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரையும் நீங்கள் ஹையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அப்படியே திக்காயிட்டே இருக்குது. இப்போ நல்லாவே ஓரளவுக்கு திக்காயிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு திக்கானோன்னு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 20 நிமிஷம் கழித்து இப்போ நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சர்க்கரையில் அடித்து வச்சுருந்தேன். அந்த ஏலக்காய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேங்க. இந்த ஹல்வா செய்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு எனக்கு. நம்ம சேர்த்துன அந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நெத்து காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்து சேர்த்துனதுனால இந்த ஹல்வாவுக்கு நல்லா ஒரு மினுமினுப்பு தன்மை கிடைக்குது பாருங்கள். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால தான் இந்த மினுமினுப்பு தன்மை வருது. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்குது எனக்கு. இப்போ லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொடுத்துக்கிறேன். நல்லாவே திக்காயிருச்சு. நெய்யை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்ககிட்ட நெய் இருந்தால் இது போல் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டினா நெய் இல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் கூட 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அதுவும் சூப்பராகவே இருக்கும். இப்போ நெய்யை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெய்யை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஹல்வா செஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ட்ரையில் லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கிறேன். அதில் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது போல் ட்ரை இல்லாட்டினா சின்னதாக தட்டு இருந்தால் கிண்ணம் எதில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக முழுவதும் எடுத்து கொடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா ஆற வைக்கணுங்க. ஃபேன் காற்றுல ஒரு 2 மணி நேரம் ஆற வச்சுருங்க. உடனே நம்ம கட் பண்ண முடியாது. நல்லா ஆறி வந்தால் தான் அதை கட் பண்ண முடியும். இப்போ இந்த கரண்டியிலே லைட்டாக சரி பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஒரு 2 மணி நேரம் ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சு எடுத்து கட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரான மஸ்கோத் அல்வா ரெடி ஆயிரும்.
இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 மணி நேரம் கழித்து காட்டுறேன். ரொம்ப சூப்பராக செட்டாக இருக்குது. இப்போ ஒரு தட்டில் வந்து நான் கவுத்து எடுத்துக்கிறேங்க. இதே போல் நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதிக நெய் சேர்க்காமல் மஸ்கோத் அல்வா செய்து பாருங்கள். இது கடையில் வாங்கினீங்கன்னா அவ்வளோ ரேட் சொல்லுவாங்க. இதை வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். நம்மளுக்கு பிடிச்சது போல் கட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இது போல் கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்படி வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ சூப்பரான இந்த ஹல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவர்கள் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க. பார்க்கவே இந்த ஹல்வா எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பீஸ் எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள்.